வணக்கம். டெய்லரிங் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டேன். இப்போது கொஞ்சம் சுற்றளவு 12 வரைக்கும் வரவங்க ஒரு 90 சென்டிமீட்டர் கொடுத்தாங்கன்னா தைச்சிடலாங்க. ஆனால் அவங்களுக்கு சுற்றளவே 14 இன்ச் வருது. அவங்களுக்கு 1 மீட்டரில் ப்ளவுஸ் தைக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இதில் வேறு என்ன பண்ணுவாங்க, நீட்டு கையை வைங்க, ஆனால் இடுப்பு இறக்கி வைங்க, ஆனால் ப்ளவுஸ் தைச்சாங்க. இது என்னங்க நியாயம்? கொஞ்சம் நம்ம வெயிட்டாக இருக்கோம் அப்படின்னா ரன்னிங் பீட்டில் வந்து ஒரு 1.25 மீட்ரு 1.5 மீட்ரு வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கை இறக்கி தைச்சிடலாம், இடுப்பு இறக்கி வச்சிடலாம். இல்லைனா அங்கே கைக்கு ஒட்டு போடணும், இடுப்பு ஒட்டு போடணும். இப்படி ஒட்டு போட்டு தைக்கிறதுக்குள்ளேயே நம்ம 1 ஹவரில் தைக்கிற ப்ளவுஸ் 1.5 மணி நேரம் ஆகிடும். அதுக்கு எக்ஸ்ட்ரா கூலி தருவாங்கன்றீங்களா? கிடையாது. அதே கூலி தான் வாங்குகிறோம். ஆனால் அதுக்கு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறோம். சரி, ஓகே. நீங்கள் ஒரு 1/4 மீட்ரு எக்ஸ்ட்ரா வாங்கி தர்றதில்ல அந்த துணியை வச்சு டெய்லர் என்ன வீடு கட்டிட போகிறாங்களா? இல்லை அந்த துணியை வச்சு அவங்க என்ன பண்ணிட போகிறாங்க? அவ்வளோ சிக்கன் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிடக்கூடாது, ஒரு பாயிண்ட் கூட எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோம். என்னங்க நியாயம் உங்கள் நியாயம்லாம்? எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு இந்த பட்டிக்கு கச்சோலிக்கெல்லாம் நாங்கள் எக்ஸ்ட்ரா துணி வச்சு தைக்கணும். கொஞ்சம் கூட யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொன்றையும் கட் பண்ணி அதை தைச்சி முடிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு டைம், தைக்கிறதுக்கு டைம், அதை விட கொடுமை உட்காந்து எம்மிங் பண்ணி கொக்கி கட்டுறது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து அமௌண்ட்டு கேட்டால் இவ்வளோவா? இன்னமும் அந்த 100 ரூபாயிலே இருக்காங்கங்க. எங்கள் வீட்டாண்டெல்லாம் 120 ரூபா தான் வாங்குறேன் நான். 120 ரூபாவா? ஆமாம். நம்ம கடை வாடகை கொடுக்கணும், கரண்ட்டு பில் கட்டணும், நமக்கும் வருமானம் வரணும். ஆனால் இவங்களுக்கு 100 ரூபாய்க்கு தைச்சி தரணுமா? இது என்னங்க நியாயம்? எல்லா விலைவாசியும் ஏறுது, ஆனால் டெய்லருக்கு மட்டும் கூலியே ஏறக்கூடாதுன்னு எங்கள் வீட்டாண்ட இருக்கிறவங்களாம் ரொம்ப முடிவாக இருக்காங்க. இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்களேன். நன்றி.